சார் ஒரு நிமிஷம். இன்னைக்கு புதுசா ஆங்கரிங் பண்ணது நீங்க தானே? அதே. உங்க ஆங்கரிங் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. Thank you so much. எங்க சார் வேலை பாத்தீங்க? நான் பார்க்க போற முத வேலையே இந்த இடம் தாங்க. ஓபனிங்கே இப்படிதான், இன்னும் போக போக கலக்குவீங்க போல. கலக்குவான். அதெல்லாம் எனக்குள்ள பிறந்ததுல இருந்து அப்படியே இதெல்லாம் போதும். அதுவா இப்ப கொஞ்சம் எல்லாரும் கலையறீங்களா? மூஞ்சுங்களை பாரு, முழுசா வேகாத முட்டை போண்டாங்க மாதிரி. நான் வந்தப்பவும் இதேதான் சொன்னீங்க, இப்ப இவனுக்கும் இதேதான் சொல்றீங்க. ஆக்சுவலி உங்க ப்ராப்ளம் தான் என்ன? அப்போ உங்களை என்கரேஜ் பண்றதுக்காக சும்மா அப்படி சொன்னோம். இவர் அப்படி இல்லையே, கேட்டா கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங். ஆமா, செய்யற வேலையில எல்லாம் உனக்கு வராது இன்ட்ரெஸ்டிங், ஆனா இதுல மட்டும் நல்லா வருமே இன்ட்ரெஸ்டிங். என்ன ஒரு டேலண்ட்! பெண்மையை பத்தி அப்படியே புட்டு புட்டு வைக்கிறாரு. அதெல்லாம் அந்த அளவுக்கு எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி வச்சிருக்காரு. எதுக்கு வீணா வாசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இவன் என்ன மாதிரி இல்ல, ஆல்ரெடி புக்டு. இவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, 3 வருஷமா கோயிங் ஸ்டடி. அதெல்லாம் சும்மா போங்க போய் ஃப்ரீயா இருக்கணும்னா பார்த்து ட்ரை பண்ணுங்க. நாங்க அதுக்கு ஒண்ணும் புகழ்ல, நல்லா இருக்குன்னு பாராட்டணும். பாத்தியாடா, ஹச்சுன்னு தும்முனால செதறிடும். இதெல்லாம் பேசுது. வாடா போலாம். டேய் வாடாங்கற. சரி வாடா. ஓகே. டேய் நான் சொன்ன தென்றல் இவங்கதான். ஹாய், ஐ எம் சித்தார்த். எல்லாரும் சித்துன்னு கூப்பிடுவாங்க. கமான். எப்படி இருக்கீங்க? நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன? ஏமே டேய் என்னடா? தென்றல் சில சமயம் புயலா மாறும். அடச்சை. சரி, நீ சொன்ன பொண்ணு இவளா? ஆமாண்டா. நீனுமோ அவ கண்ணு அப்படி, காது அப்படி, மூக்கு அப்படி இருக்கும்னா அதுக்கு ஏன்டா மூக்குல அடிக்கிற? பேசினா மணிக்கணக்கா பேசிக்கிட்டே இருக்கலாம்னு வேற சொன்னியாடா? ஆமாண்டா, நீ வேணும்னா பேசி பாடுறா. டேய், நான் அவ பேசுறத கேட்டுதானே இங்கே வந்த. ரோட்ல அப்படி இன்டீசென்ட்டா சண்டை போட்டு இருந்தாடா, காது கொடுத்து கேட்க முடியல. பா டேய், அதெல்லாம் எனக்கு தெரியாது. அன்னைக்கு நான் இவங்க ஆங்கரிங் பண்றத பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். குரல் மட்டும் சூப்பர், மத்தபடி எல்லாமே சொல்றா. பிலோ ஆவரேஜ். பிலோ ஆவரேஜா? டேய் என்ன இப்படி சொல்லிட்டு போறான்? ஐயோ, வாங்க, உங்களை பத்தி தான் ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் உங்க வாய்ஸ் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. என்ன எங்க அடிச்சீங்க? இந்த அடி உனக்கு இல்ல, அவனுக்கு. ஆனா கண்ணா என்னதாச்சு? அப்பா, நான் சொன்னதெல்லாம் சொன்னேன்னு சொல்லி என்ன மாட்டி விட்டு இவன் எஸ்கேப் ஆயிட்டான். இவன் கொஞ்சம் டேஞ்சரான பார்ட்டியா தான் இருப்பான் போல இருக்கு. இவன் கிட்ட நம்ம ஜாக்கிரதையா தான் இருக்கணும். உங்களை சொல்லலைங்க, இங்க சொல்லிட்டு இருந்தேங்க. எந்த பக்கம் போறது? ஐயா, பெட்ரோல்லாம் ஃபுல்லா தானே இருக்கு, ஏன் ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது?
வாங்களேன். என்னம்மா? அண்ணா நான் அர்ஜென்ட்டா போகணும். ஆ. வண்டி ஏன் தெரியல ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சோ மெக்கானிக்க கூப்பிட்டு கொஞ்சம் என்னன்னு பாத்துறீங்களா? சரிம்மா. இந்தாங்க சாவி. எக்ஸ்கியூஸ் மீ, 37G இங்க நிக்குங்களா? இங்க நிக்கும். பஸ் எப்போ வரும் தெரியுங்களா? ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு பஸ் வரும். இப்போ வருங்களா பஸ்? இப்ப வரும். அவசரமா போணுங்க, அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். உனக்கு எதுக்குடி இந்த அனாவசிய ஆசை? எதுக்காக அதை நீ வாங்கி போட்டுக்கிட்ட? சரி, ஏதோ ஆசைப்பட்டு வாங்கி போட்டுக்கிட்ட. என்ன பண்ணி இருந்திருக்கணும்? எப்படி வாங்கி போட்டோமோ அதே மாதிரி திருப்பி கொடுத்துருக்கணும்ல. ஏன் அப்படி பண்ண? ஏன் அப்படி பண்ண? ஏன் இப்படி செய்யல? நீங்க இப்படி போட்டு அடிச்சிட்டா போன பொருள் திரும்ப கிடைச்சிடுமா? தானோ என் பொண்ணு அப்படி பண்றவில்ல தானோ, சொன்னா புரிஞ்சுக்க. இல்லாததை எடுக்கணும்னு ஆசை வந்தா யார் பொண்ணுனாலும் என்ன வேணும்னாலும் செஞ்சிடுவாங்க. உங்க பொண்ணு மட்டும் விதிவிலக்கா என்ன? இந்த கம்மல் ஒரு பவுனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி. தங்க விலை குறைஞ்சிருக்கும் போது அதோட விலை 30,000. இப்ப 40,000க்கு மேல இருக்கும். ஒத்த கம்மலை வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும்? வித்துதான் தின்ன முடியும். அதனாலதான் சொல்றேன், எங்க வச்சிருக்காங்களோ அதை திருப்பி எடுத்து தர சொல்லுங்க. இல்லனா அதோட பணத்தை கொடுத்துருங்க. அதோட மதிப்பு எப்படி இருந்தாலும் 20,000க்கு மேல இருக்கும். கேட்டியாடி? கேட்டியா என்ன சொல்றாங்கன்னு? நகைய நீதான் மறைச்சு வச்சிருக்கன்னு சொல்றாங்கடி அவங்க. இல்லம்மா, நான் திருப்பி கொடுத்துட்டேம்மா. திருப்பி கொடுத்திருந்தா அதை என் பொண்ணு மறைச்சு வச்சிருக்காளா? என்கிட்ட பொய் சொல்ல வேண்டிய அவசியம் அவளுக்கு இல்ல. என் தங்கச்சி பொய் சொல்ல மாட்டான். அவதான் திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்றான்ல. நீங்க என்னமோ நாங்க தான் மறைச்சு வச்சிட்டு இருக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப நாங்க வாங்கி வச்சிட்டு மறுபடியும் உங்களை கேக்குறோம்னு சொல்றியா? இது நல்லா இருக்கே. அப்படி ஒரு கேவலமான புத்தி எங்களுக்கு இல்ல. அப்படி அடுத்தவங்களை ஏமாத்தி தான் வாங்கணுங்கிற தரித்திரம் எங்களுக்கு இல்ல. கொடுக்காம கொடுத்துட்டோன்னு சொல்ற புத்தி எங்களுக்கு இல்ல. பேச்சுக்கு பதில் பேச்சு பேசிட்டா உங்க பக்கம் நியாயம் இருக்கிறதா அர்த்தமா? அவளை கூட்டிட்டு போய் எடுத்து வச்சிருக்கிற பொருளை எடுத்து குடின்னு அட்வைஸ் பண்ணாம என்கிட்ட வாதம் பண்ணிட்டு இருக்கீங்க. உன்னால என்னென்ன பேச்செல்லாம் கேட்க வேண்டியிருக்குன்னு பாருடி. நீங்க கேட்டா வாங்கி தர மாட்டீங்கன்னு சொல்லி கூட அவ எடுத்து வச்சிருப்பா. அதை ஏன் முன்னாடி கேட்டா அவ எப்படி சொல்லுவா? நான் இப்ப போறேன். உங்களுக்கு 1 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள என் பொருள் திரும்பி வரணும்.
இல்லனா எங்க போகணுமோ அங்க போயிடுவேன். உங்க குடும்பம் சந்தி சிரிச்சிடும். ஹாய் ஆண்டி. என்னாச்சு இவங்களுக்கு? ஏண்டி நீ வச்சிருக்க நம்ம சொல்றாளே அப்படி ஏதாவது பண்ணிட்டியா? இல்ல அவ சொல்ற மாதிரி நம்ம குடும்பத்துக்கு வக்கில்ல நினைச்சு செஞ்சுட்டியா? சொல்லுடி, சொல்லு. நீ வாங்கி போட்டதுனால தாண்டி இத்தனை அசிங்கமும் அவமானமும். மானம் போச்சுன்னா போனது தானே. எதுக்காகடி வாங்கி போட்ட? அப்படியெல்லாம் நான் பண்ண மாட்டேம்மா. நான் அதை அப்பவே திருப்பி கொடுத்துட்டேன். அம்மா, அவ வாங்கி போட்டு பார்த்ததுல எந்த தப்பும் இல்ல. ஆனா அந்த அம்மா சொல்ற மாதிரி எங்க யாருக்கும் அந்த மாதிரி திருட்டு புத்தி எல்லாம் இல்ல. அது மட்டும் இல்ல, நீயும் எங்களை அப்படி வளர்க்கவும் இல்ல. நம்ம மானமே போயிடுமே. இப்ப நான் என்ன செய்வேன்? எல்லாம் நீ பண்ணதுனாலதான். இந்த மாதிரி அனுபவ பொருளுக்கு ஆசைப்பட்டு ஏன் இப்படி பண்ண? ஆசைப்படாத சொல்லுங்கல்ல. எதுக்காக இப்படி பண்ண? இப்படி வா. ஏமா இவளை போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்க? தலையெழுத்து எல்லாம் என் தலையெழுத்து. அக்கா, அது ஒண்ணு இல்லக்கா. இவ பக்கத்து வீட்டு சொப்னா கிட்ட கம்பள வாங்கி போட்டிருக்கா. போட்டு திருப்பி கொடுத்துட்டேன்னு தான் சொல்றான். ஆனா அந்த ஆண்டி என்னடானா நம்ம வீட்டுக்கு வந்து அதுல ஒரு கம்பல் தான் இருக்கு, இன்னொரு கம்பள காணும்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு போறாங்க. அக்கா, எனக்கு என்னக்கா வாங்கிட்டு வந்த? சிவா, ஒரு நிமிஷம் இரு. கொடுத்திருந்தா அவங்க ஏன் வந்து சண்டை போட்டு போறாங்க? சொப்னா அவங்க அம்மா கிட்ட இவ ஒரு கம்பள தான் கொடுத்ததா சொல்லிருக்கா. அதான் அந்த அம்மா வந்து இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போறாங்க. மானத்தை வாங்கிட்டியடி. அடுத்தவங்க பொருளை வாங்கி போட்டு பாக்குறது தப்புன்னு உனக்கு தெரியல? அம்மா, நீ கொஞ்சம் ஒரு நிமிஷம் அமைதியா இருமா. பூர்ணி, நல்லா யோசிச்சு சொல்லு. நீ அந்த நகையை கொடுத்தியா இல்லையா? அக்கா, நான் அதை ஆசைப்பட்டு கேட்டு போட்டு பார்க்கல. அவ்வளவுதான். எனக்கு எப்படி இருக்கணும் போட்டு பார்த்தா. அதுக்கப்புறம் நான் அதை கலட்டி அவகிட்டே கொடுத்துட்டேன். அவளும் அதை வாங்கி அவ காதுல போட்டுக்கிட்டா. ஆனா அவ ஏனோ தெரியல, நான் ஒரு கம்மல் தான் கொடுத்தேன்னு சொல்லியிருக்கா. நான் சொல்றது சத்தியம்க்கா. நான் கடவுளுக்கு மேல நினைக்கிறேன். அம்மா மேல சத்தியம். என் மேல சத்தியம் பண்ற? நான் சொல்றது உண்மைக்கா, என்ன நம்புங்கக்கா. அக்கா, பணம். என்னாச்சு? ஏய், ஏதுமா இவ்வளவு பணம்? இதுல பணம் இருக்கிற விஷயம் இப்பதான்ப்பா எனக்கே தெரியுது. நான் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ அங்க பஸ்ஸுக்காக காத்துட்டு இருந்த ஒருத்தர் ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு ஆட்டோல ஏறி போயிட்டாரு. போனவரு இந்த பேக அங்கேயே மறந்துட்டு போயிட்டாரு. நான் பேக பார்த்துட்டு அவரை கூப்பிட்டு பார்த்தேன். ஆனா அவர் பார்க்காமலே போயிட்டாரு. உங்ககிட்டதான் வண்டி இருக்கே, அதுக்கப்புறம் நீ எதுக்காக பஸ் ஸ்டாண்டுக்கு போன? அம்மா, என்னமோ தெரியலம்மா, என் ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆகல. அதான் பஸ்ல வரலான்னு வந்தேன். அக்கா, 5 லட்சம் ரூபாய் இருக்கு. ஐயோ, யாரு பணமோ என்ன அவசரத்துக்கு எடுத்துட்டு போனாங்களோ? பாவம், இப்ப அந்த பணம் காணாம போச்சு நினைச்சு அந்த குடும்பம் எப்படி கவலைப்பட்டு இருக்கும்? நமக்கு கிடைச்ச பணத்தை நம்ம எதுக்கு திருப்பி கொடுக்கணும்? இதுல இருந்து சொப்னாமா கேட்ட பணத்தை கொடுத்துடலாம்ல? பூரணி, நம்ம கையில கிடைச்சா
அது நம்ம பொருள் இல்ல. இந்த பணத்தை தொலைச்சவர் பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. இதை எதுக்காக வச்சிருந்தாரோ? ட்ரீட்மெண்ட்டுக்கோ, இல்ல காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கோ, இல்ல கல்யாணத்துக்கு கடன் வாங்கியோ இருந்திருக்கலாம்ல. இல்ல நகையை அடமானம் வச்சு கூட எடுத்திருக்கலாம். அந்த பணத்தை நாம எப்படி எடுத்துக்க முடியும்? இப்படி அடுத்தவங்க பொருளுக்கும் சொத்துக்கும் ஆசைப்படுறது ரொம்ப தப்பு பொருள். ஒரு நிமிஷம் தள்ளு. அந்த பேக்ல அட்ரஸ் ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன். தென்றல், இதுல ஒரு கார்டு இருக்கு, போன் நம்பர் இருக்கு. நான் சொல்றேன், நீ வேணா ட்ரை பண்ணி பாரு. சொல்லுங்கப்பா. 9043561822. ஹலோ. ஹலோ, வணக்கங்க. என் பேரு தென்றல். நான் பிக் எஃப்எம்ல ஆர்ஜேவா இருக்கேன். அப்படியா? ஆமா, எஃப்எம்ல ஆர்ஜேனா எல்லாரும் அவங்களுக்கு தானே ஃபோன் பண்ணுவாங்க. நீ எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க? சொல்லுமா, என்ன விஷயம்? அது வந்து மேடம், ஒரு 1 ஹவருக்கு முன்னால நான் வள்ளுவர் கோட்டம் பஸ் ஸ்டாப்ல பஸ்ஸுக்காக நின்னுட்டு இருந்தேன். அப்போ அங்க பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் அவரோட பேக் அங்கேயே மறந்து வச்சுட்டு ஆட்டோல ஏறி போயிட்டாரு. நான் பார்த்துட்டு அவரை கூப்பிட்டு பார்த்தேன். ஆனா அவர் கவனிக்காம போயிட்டாரு. அந்த பேக்ல இருக்கிற விசிட்டிங் கார்டை பார்த்து தான் நான் ஃபோன் பண்ணேன் மேடம். அப்படியா? அது மட்டும் இல்ல, இதுல 5 லட்சம் ரூபாய் பணமும் இருக்கு. 5 லட்சம் ரூபாயா? ஆமா மேடம். உங்க பர்சனல் கார்டை வச்சிருக்காருன்னா உங்களுக்கு அவரை பத்தி ஏதாவது தெரிஞ்சிருக்குமே தான் கால் பண்ணேன். அவரு எங்க கம்பெனி மேனேஜர் தான். அந்த பணத்தை தேடி தான் போயிருக்காருமா. ஆமா, பேக்ல அந்த கார்டு இல்லைன்னா நீ என்ன பண்ணிருப்ப? நேரா போலீஸ் கிட்ட இந்த பணத்தை ஒப்படைச்சிருப்பேன். இந்த காலத்துல 5 லட்சம் ரூபாய் அனாமத்தா கிடைச்சதுன்னா அதை எடுத்துட்டு போனவங்க அவங்க கஷ்டத்துக்கு தான் யூஸ் பண்ணிப்பாங்க. நீ என்னடான்னா ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்க? நம்ம கஷ்டத்துக்காக நாம எப்படிங்க அடுத்தவங்கள கஷ்டத்துல தள்ள முடியும்? அது ரொம்ப தப்புங்க. மேடம், நீங்க உங்க அட்ரஸ் சொல்லுங்க, நான் வந்து இந்த பணத்தை கொடுத்துட்றேன். உனக்கு அந்த கஷ்டம் எதுக்குமா? நீ உன் அட்ரஸ சொன்னேன்னா அந்த மேனேஜரை அங்கேயே வந்து வாங்கிக்க சொல்றேன். ஓகே மேடம், என்னோட அட்ரஸ் நம்பர் 4. ஓகே ஓகேம்மா, மேனேஜர் வருவாரு, அவர்கிட்ட பணத்தை கொடுத்துரு. ஓகே மேடம், தேங்க்யூ. நாம எதிர்பார்த்த மாதிரி தான் நடந்துக்கிறேன்.